வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார்ல ஒரு கேஸ் ஸ்டவ்க்கான ஒரு வீடியோ. அதாவது கேஸ் ஸ்டவ் அப்படிங்கும்போது நிறைய ஆஃபர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். பிரீத்திக்கு போட்டிருக்கோம், பட்டர்ஃப்ளைக்கு போட்டிருக்கோம், பிரஸ்டீஜுக்கு போட்டிருக்கோம், நிறைய மாடல்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஷைன் அப்படின்ற பிராண்ட்ல ப்ரீமியமா இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியில உள்ள கேஸ் ஸ்டவ் தான் நீங்க பார்க்க போறோம். கேஸ் ஸ்டவ் ரொம்ப ரிச்சா இருக்கணும், ஒரு ஹைஃபையா இருக்கணும், செம்ம ப்ரீமியம் லுக்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய கஸ்டமர் எதிர்பார்த்து நம்ம கடைக்கு வருது. ஸோ அவங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம 2 ப்ரீமியம் லுக்ல ஒரு கேஸ் ஸ்டவ் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா சன்ஷைன்லே ஏரோ அப்படின்ற மாடல். ஸோ இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமா இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 பிராஸ் பர்னர் வரும், ஜம்போ, ஸ்மால், மீடியம். ஸோ இந்த அடுப்போட ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரீமியம் லுக்கு. செம்ம ப்ரீமியமா இருக்கும், ஒச்சக்கண்ணை வாங்காம பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும். ஸோ ஒரு மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6mm டஃபன் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. கிளாஸுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி இருக்கு. அந்த கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் பீடிங் மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 சைடுமே ஒரு சில்வர் பார்டர் கொடுத்துருக்கும் போது நீங்கள் உங்கள் குக் டாப் மேடையில் வந்து கிச்சன் மேடையில் இதை வைக்கும்போது செம்ம ப்ரீமியம் லுக் இருக்கும். ப்ளஸ் ஒரு நாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் எல்லாமே நல்லா பெருசாக நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருப்போம். இதுவுமே ஒரு சில்வர் கலரில் இருக்கிறதுனால ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பர்னர்ஸ். ஸோ பர்னர்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு அடுப்பெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரெகுலர் டைப் பர்னர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து பிராஸ் பர்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளாட் டைப் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா கேஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸோ உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் டேரெக்டாக பாத்திரத்துக்கு போகும். ஸோ அதனால எஃபிஷியன்சி நம்ம வந்து கேஸோட சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20% நம்ம சேவ் பண்ண முடியும். இப்போ இந்த ஜம்போ பர்னர்லேயே நீங்கள் சின்ன பாத்திரம் வச்சிங்கன்னா கூட வேஸ்டேஜ் ஆகாது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஜம்போ பர்னரில் வந்து ஒரு சின்ன பாத்திரம் வச்சிங்கன்னா கேஸ் வந்து வெளியில் நிறைய வேஸ்டேஜ் ஆகிட்டு இருக்கும். வேற இதில் வந்து அந்த வேஸ்டேஜே இருக்காது. ஸோ இந்த பர்னர்ஸ் வந்து செம்ம ப்ரீமியம் லுக்கில் செம்ம குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. அதான் இதோட பெரிய ஹைலைட்டு. கேஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 15 to 20% வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டு. ஸோ இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, இதோட ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அது கேஸ்டைனில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து கேஸ்டைனில் இருக்கும்போது நல்ல ஹெவியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக ஹெவியாக கொடுத்துருக்கும். ஸோ ஆர்டினரியாக உள்ள இந்த ஸ்டாண்டெல்லாம் நார்மலாக உள்ள அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, அயனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்டினரி இரும்பில் இதோட வெயிட் நான் போட்டு காமிக்கிறேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டோட இது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து வெறும் 224 கிராம் இவ்வளோதான் இருக்கு. நம்ம இந்த அடுப்போட ஸ்டாண்டோட வெயிட் காமிக்கிறோம் பாருங்க. ஸோ 738 கிராம், அதாவது இந்த ஸ்டாண்டோட பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வெயிட் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வச்சிங்கன்னா அப்படி நச்சுன்னு க்ளீனாக உட்காந்துக்கும், ஆப்டாக போய் உட்காரும். இல்லை டிட்டாச்சபிள் டிப் ட்ரே கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ட்ரே இருக்கும். ஸோ இந்த டிப் ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிப் ட்ரே இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஏதாவது சிந்திரிச்சுனா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ப்ளஸ் இந்த ஸ்டாண்டுமே ஷேக் ஆகாமல் சூப்பராக இந்த காடியில் போய் உட்காந்துரும் உங்களுக்கு. ஸோ இந்த காடிக்குள்ளே போய் உட்காருனால இதில் எதுவுமே லெக் இருக்காது உங்களுக்கு. இந்த காடியில் போய் அப்படியே உட்காந்துரும், ஷேக்கிங் எதுவும் இல்லாமல் நீட்டாக நம்மளுக்கு உட்காரும் உங்களுக்கு. ஸோ இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா பார்த்து நம்ம எப்படி யூஸ் பண்ணாலும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லிஃப்ட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் நம்ம அடுப்பை தூக்கிறதுக்கோசரம் இங்கே ஒரு சின்ன கேப் மாதிரி ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கையை 2 சைடு விட்டு நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும் அடுப்பை. நம்ம ஈஸியாக வந்து அடுப்பை லிஃப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எதாவது க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதை அப்படியே நீங்கள் ஒத்த கையில் அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு கிளாத்தை வச்சு அப்படியே துடைச்சிக்கலாம். ஸோ க்ளீனிங் வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சன்ஷைன்லேயே கார்னிவல் அப்படின்ற மாடல். நிறைய லேடிஸ் வந்து நம்ம சொல்லும்போது ஒரு ஹாப் மாதிரி உள்ள பதிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாடல் அப்படி வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப் வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம மேடையை வந்து நம்ம கட் பண்ணி வைப்போம். கட் பண்ணி உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் நீங்கள் வேறு ஏதாவது அடுப்பு மாற்றணும்னா அது வந்து அதே மாதிரி மேட்சிங்காக உள்ள அடுப்பை தான் நீங்கள் தேடி போய் வாங்க வேண்டியதாக இருக்கும். இல்லைனா அந்த கட்டிங் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது உங்களுக்கு. ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலில் எனக்கு ஒரு அடுப்பு சொல்லுங்கன்னு கேட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த சன்ஷைனில் கார்னிவல் அப்படின்ற மாடல் கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், செம்ம ஸ்லீக். நீங்கள் மேடலில் வச்சிங்கன்னா அவ்வளோதான், திக்னஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேடல் அப்படியே உட்காந்த மாதிரி இருக்கும், இவ்வளோதான் திக்னஸே இருக்கும். செம்ம ஸ்லீக்காக மாடல் இருக்கும். நீங்கள் ஹாப் பதிச்சிங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபீலில் தான் அந்த அடுப்பு இருக்கும் உங்களுக்கு. நாப்ஸ் எல்லாமே டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்னர்ஸ் எல்லாமே ஹாபில் எப்படி உங்களுக்கு பர்னர்ஸ் வருமோ அது மாதிரி தான் உங்களுக்கு பர்னர்ஸ் வரும். இந்த மேலே உள்ள இந்த கிளாஸ் டாப்
இது வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருப்பாங்க. நான் முதல்ல மற்ற எல்லா நார்மல் இதுலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கிளாஸ்ல ஒரு ஷைனிங்காக உங்களுக்கு இருக்கும், ரிஃப்ளெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் செம்ம ப்ரீமியம். அதான் கெஸ்ட்டு வராங்க, வீட்டில் வராங்க, வந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த கேஸ் அடுப்பை அப்படி வெச்சக்கன் வாங்காமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அடுப்பு தான் பெஸ்ட்டான சாய்ஸ். அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும்னு சொல்லலாம். 100% கிளாசிக்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வரக்கூடிய அந்த கிளாஸுக்கும் நம்மளுக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கு. இதில் நம்மளுக்கு 3 பர்னர், ஒன்று ஜம்போ வந்துடும், ஒன்று மீடியம், ஒன்று ஸ்மால். ஸோ நம்மளுக்கு 3 பர்னர் கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா ஆட்டோ இக்னிஷன். நம்ம முதல்ல பார்த்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இக்னிஷன் கிடையாது, இது வந்து ஆட்டோ இக்னிஷன். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணினாலே உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம தனியாக லைட்டர் வச்சு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தையும் இந்த ஆட்டோ இக்னிஷனுக்கோசரம் இங்கே இந்த இக்னிஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஆன் ஆகிடும். பேட்டரி ஆட்டோ இக்னிஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டட் தான். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கன்சீல்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட பேன் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் கேஸ்ட் அயன் தான். ஸோ முதல்ல எப்படி நம்ம இது கேஸ்ட் அயன் பார்த்தோமோ இதுக்கும் நம்ம கேஸ்ட் அயன் தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்கும், சூப்பர்பான டிசைனில். எல்லாமே நம்ம தனித்தனியாக எடுத்து எதுவுமே கீழே சிந்தாது, நம்மளுக்கு கீழே போகாது. எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக கழட்டி நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் தனித்தனியாக எடுத்துடலாம். எதுவுமே உள்ள தண்ணி கிண்ணி எதுவுமே உள்ளே போகாது. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த பேன் சப்போர்ட்டுமே நல்லா இந்த காடி கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 சைடு இந்த காடி இருக்கும். இந்த காடியில் போய் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா ஷேக் ஆகாமல் அப்படியே போய் கச்சிதமாக போய் அப்படியே உட்காந்துரும். ஸோ இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கன்சீல்ட் ஆகிடும். ஸோ எதுவுமே தண்ணி கிண்ணி எதுவுமே கீழே இறங்காது. நீங்கள் கீழே எதுவுமே துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல்லாக கன்சீல்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. இங்கே பேட்டரி போடுறதுக்கு மட்டும் இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. 2 AA பேட்டரி இங்கே 2 இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும். இன்செர்ட் பண்ணி அப்படியே லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் லைட்டர் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஆட்டோ இக்னிஷனில் நீங்கள் வந்து சூப்பராக வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹாப் மாதிரி வைக்கணும், அதே சமயத்தில் மேடையும் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். செம்ம ப்ரீமியமான லுக்கில் இருக்கும் நம்மளுக்கு. நல்ல அகலம், அடுப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக நல்ல அகலமாக ரொம்ப ரிச்சாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மாடல் ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த மாடல் எடுத்து ஏரோன்ற மாடல் எடுத்திங்கன்னா வெறும் 7,999 கொடுக்குறோம். இது வந்து ஆட்டோ இக்னிஷன் கிடையாது, நம்ம மேனுவல் இக்னிஷன் தான். வெறும் 7,999 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில். ஸோ ஹாப் மாடலில் எனக்கு வேணும், ப்ரீமியம் லுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான ஆஃபர் ப்ரைஸை வெறும் 16,999 16,999 ரூபாய்க்கு இதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ 2 மாடல் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம PLS சூப்பர் பஜார் வாங்க. நம்ம PLS சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிற ரூட்டில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ், அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் ஒன்று வரும். ஸோ இறங்கி ஏறினோடனே இமீடியட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ABT மாருதி சர்வீஸ் இருக்கும். பக்கத்துலேயே நம்ம PLS சூப்பர் பஜார் போர்டு இருக்கும். அந்த கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 4வது பில்டிங் நம்ம ஷாப் இருக்குது. ஸோ நேரடியாக விசிட் பண்ணி, ஏன்னா இந்த மாடல்ஸில் ஏகப்பட்ட மாடல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாடல் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து உங்கள் வீட்டுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாடல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோலேயே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ டு ஆர்டர் கால்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி, இல்லைனா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி போட்ட இந்த மாடல் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபரோட மீண்டும் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் PLS.